ஆக்சுவலாக சில காம்பவுண்டுக்கான ஈஃபெக்ட் நேம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அல்கேன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக எழுத தெரியணும். ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த கார்பன்லேருந்து ஆரம்பிங்க, ஓகேவா? ஸோ இந்த கார்பன்லேருந்து ஆரம்பிக்கும் போது அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா 3 மெத்தில் குரூப் வந்து இருக்குது, ஓகே? CH3 CH3 CH3. நெக்ஸ்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு CH2 வந்து இருக்குது, அந்த கார்பனில் வந்து ஒரு CH2 இருக்குது, மறுபடியும் அதில் வந்து ஒரு கார்பன் வந்து இருக்குது, அந்த கார்பனை சுற்றி மறுபடியும் நமக்கு என்னன்னா CH3 வந்து இருக்குது. அப்போ நம்ம ப்ராப்பராக வந்து நமக்கு அந்த மாலிகுல் வந்து எழுத தெரியணும், ஓகேவா? ஸோ இதான் நமக்கு வந்து அந்த மாலிகுல். அந்த மாலிகுல் நம்ம ப்ராப்பராக எழுதிட்டோம்னா நமக்கு வந்து வெரி ஈஸி, சிம்பிள், ஓகே? அப்போ நம்ம என்ன பண்ணால் நம்பரிங் வந்து நம்ம கொடுக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன், இது ஃபிஃப்த் கார்பன். அப்போ லெஃப்ட் டு ரைட் கொடுத்தாலும் சரி, ரைட் டு லெஃப்ட் கொடுத்தாலும் சரி, நமக்கு வந்து எந்த சேஞ்சஸும் வரப்போகிறது கிடையாது. இது ஆல்மோஸ்ட் ஒரு சிமெட்ரி மாலிகுல் மாதிரி தான் இருக்குது இல்லையா? அப்போ நம்ம எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். அப்போ வாட் இஸ் தட் ஐயூபேக் நேம்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சப்ஸ்டியூட்டோட நேம் தான் நம்ம வந்து எழுதணும். அப்போ இதில் இந்த 4மே நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட். இந்த 4 நமக்கு வந்து சப்ஸ்டியூட் இல்லையா? அப்போ முதல்ல சப்ஸ்டியூட் நேம் எழுதணும். எல்லாமே சேமாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஈஸியாக வந்து எழுதிடலாம். அப்போ நமக்கு என்ன 2,2 4,4 அப்போ வந்து டெட்ரா, ஓகேவா? டெட்ரா, ஓகே? ஸோ டெட்ரா மெத்தில், ஓகே? என்ன குரூப் இருக்குது? மெத்தில் வந்து நமக்கு வந்து இருக்கு இல்லையா? அப்போ டெட்ரா மெத்தில் ஹவு மெனி கார்பன்? 5 கார்பன்ஸ் வந்து இருக்குது. அப்போ டெட்ரா மெத்தில் வந்து நமக்கு வந்து பென்டேன், ஓகே? ஸோ டெட்ராமெத்தில் பென்டேன் இதான் நமக்கு வந்து அதோட ஐயூபேக் நேம், ஓகே? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து செகண்ட் மாலிகுல் வந்து பார்க்க போகிறோம். செகண்ட் மாலிகுல் நம்ம வந்து ப்ராப்பராக எழுதணும். அப்போ அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கார்பன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நமக்கு வந்து 2 CH3 வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 பக்கம் வந்து எத்தில் குரூப் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ எத்தில் குரூப்னா 2 கார்பன் வந்து இருக்கணும். CH2 CH3, இங்கே நமக்கு என்ன CH2 CH3, ஓகே? அப்போ இந்த கார்பன், அப்போ நடுவில் இருக்கிற கார்பனில் 2 மெத்தில் குரூப் 2 எத்தில் குரூப் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இப்போ நம்பரிங் கொடுக்கும்போது நமக்கு என்ன கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிக்கணும். லாங்கஸ்ட் செயின் சூஸ் பண்ணோம் இல்லையா? இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், செகண்ட் தேர்டு, இது வந்து ஃபோர்த்து, இது வந்து ஃபிஃப்த். இதுலேயும் நமக்கு என்ன 5 கார்பன் அட்டம்ஸ் வந்து இருக்குது. அப்போ நமக்கு சப்ஸ்டியூட் நமக்கு எங்கே இருக்குது? தேர்ட் கார்பன் வந்து இருக்குது. லெஃப்ட் ரைட் கொடுத்தாலும் தேர்ட் தான், ரைட் டு லெஃப்ட் கொடுத்தாலும் நமக்கு வந்து தேர்ட் தான் நமக்கு வந்து வரப்போகுது. அப்போ தேர்ட் பொசிஷனில் நமக்கு வந்து 2 மெத்தில் குரூப் வந்து இருக்குது இல்லையா? அப்போ நமக்கு என்ன 3,3 டைமெத்தில், ஓகே? 3,3 டைமெத்தில் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 5 கார்பன் இல்லையா? ஸோ மறுபடியும் நமக்கு வந்து பென்டேன் தான் நமக்கு வந்து வரப்போகுது, ஓகே? ஸோ இதோட ஐயூபேக் நேம் வந்து நமக்கு வந்து இதுதான்.